என்னதான்ப்பா ராஜமௌழி காட்சி, எங்க பார்த்தாலும் ராஜமௌழி பேசியது பேச்சு சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு, சர்ச்சைக்கு உள்ளாயிட்டு இருக்குன்னு பல இடத்துல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ராஜமௌழி அப்படி என்னதான் பேசினாரு, எங்க பேசினாரு, எதை பத்தி பேசினாரு, அது ஏன் மக்கள்கிட்ட இவ்வளவு பேசும் பொருளா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுல எங்க எப்படி என்ன நடந்தது அப்படிங்கறத நம்மளோட ஃபுல் வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ராஜமௌழி ஒரு வெற்றி இயக்குனர் அப்படிங்கறத விட பிரம்மாண்டமான இயக்குனர், வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸான ஒரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பாகுபலி சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 அண்ட் ட்ரிபிள் ஆர் இந்த 3 மூவிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜமௌழி அப்படிங்கிறவரு வேர்ல்டு ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பல படங்கள் பண்ணியிருந்தாலும் பேசும் பொருளா இருக்கிறதுக்கு அவருக்கு இந்த 3 படம் தான் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவர் இப்ப தற்பொழுது தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு, பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ரா இவங்களெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா வாரணாசி அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு படத்தை வந்து பண்றாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ராமாயண ஸ்டோரியை வச்சு எனக்கு ஒரு படம் பண்ணணும் ரொம்ப நாள் கனவு, அதுக்காக பல நாள் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கூடவே மகேஷ் பாபுக்கு ராமர் கெட்டப் வந்து போடுறப்ப எனக்கு புல்லரிச்சிருச்சு, அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருந்தது அப்படிங்கிற மாதிரி மகேஷ் பாபு பத்தியும் வந்து புகழ்ந்து பேசியிருந்தாரு. அப்படிங்கிற ஒரு இதுல ஓகே இதெல்லாம் நல்லா தானப்பா போயிட்டு இருக்கு, அப்படி என்னப்பா பேசினாரு, ஏன் வந்து எல்லாருமே வந்து ராஜமௌழி அப்படி பேசிட்டாரு, அவர் பேசுனது தவறு, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல எதுக்காக பேசுறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சொல்றேன். என்ன அப்படின்னா இந்த வாரணாசி பட தலைப்பு வெளியீட்டு விழா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்க அப்படின்னா ரமேஷ் ராவ் பிலிம் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த தலைப்பு வெளியீட்டு விழா, அதாவது வாரணாசி அப்படிங்கிற ஹெட்டிங்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற விழா வந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு அவர்கள் மெக்கானிக்கல் புல் அப்படிங்கிறதுல நம்ம டீசர் பார்த்திருப்பீங்க. அதுல மகேஷ் பாபு வந்து ஆக்ரோஷமா கத்திட்டு ஒரு காலையில கையில வந்து ஒரு திரிசூலத்தோட வர்ற மாதிரி ஒரு பிக்சரை பார்த்திருப்பீங்க வீடியோஸ். அதுக்கு பயன்படுத்தின அந்த மெக்கானிக்கல் புல்லிலேயே அந்த தலைப்பு வெளியீட்டு அளவுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்காக வந்திருந்தாரு. அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. அவரோட என்ட்ரி வந்து வேற லெவல்ல இருந்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உற்சாகமாயிட்டாங்க. ஓகே மகேஷ் பாபு வந்தாச்சு. ஓகே அப்படி ராஜமௌழி என்ன பேசினாரு, ராஜமௌழி வந்து என்னோட அப்பா சொல்லியிருக்காரு, அனுமனோட ஆசீர்வாதம் உன்கிட்ட எப்பொழுதுமே இருக்கு, நீ வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி தான், ஸோ அதனால உனக்கு எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் அனுமன் வந்து உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா சொல்லியிருந்தாரு. ஏன் என்னோட ஒய்ஃபு கூட அனுமனோட தீவிர பக்தி அப்படின்னு தான் சொல்லணும், அவருக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி, அந்த அளவுக்கு வந்து தீவிர பக்தியில வந்து என்னோட ஒய்ஃபுமே இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. இதுல என்னப்பா சர்ச்சைக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்றீங்க. நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன், பார்க்கலாம் வாங்க. என்னன்னா இந்த தலைப்பு, அதாவது வாரணாசி அப்படிங்கிற படத்தோட ஹெட்டிங்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக அவங்க பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திரை அமைப்பு வந்து செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஃபுல்லா வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே படத்தோட மூவியோட ஹெட்டிங் வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்படி லைட்டா பிரஸ் பண்ணா பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வாரணாசி அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஹெட்டிங் பிளஸ் அந்த டைட்டில்ஸ், மகேஷ் பாபு வர்றது, அவங்க டைரக்டர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றில் அதை வந்து காட்டுறதுக்காக பின்னாடி வந்து டிஜிட்டல் பேக்ரவுண்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த பேக்ரவுண்ட் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமா கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அதை சரி செய்யவே முடியல. அங்க வந்திருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால என்ன பண்ணார் அப்படின்னா ராஜமௌழி அவர்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொஞ்சம் சற்று தாமதம் ஆயிடுச்சு, இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும், எனக்காக வந்து அமைதி காத்ததுக்கு எல்லாத்துக்குமே நன்றி, இது போன்ற தொழில்நுட்ப கோளாறுனால உங்களை காக்க வச்சதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறத பகிரங்கமா ஸ்டேஜில் மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேர்டு ஒன்று பேசியிருந்தாரு. அதுதான் இப்ப சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன பேசினாரு, அதாவது ஹனுமனோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஆனா எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லை, அனுமன் வந்து என்னை இப்ப கைவிட்டுட்டாரு, பாத்தீங்களா டிஜிட்டல்லாம் ஒர்க் ஆகல, அனுமன் வந்து என்னை கைவிட்டுட்டாரு, என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு என்னை இப்படி கைவிடுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஒய்ஃபோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் தான். ஏன்னா அவங்கள வந்து அனுமனோட தீவிர பக்தி அப்படிங்கறதே சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டுமே வந்து என்னை கைவிட்டுட்டாரு, அனுமன் என்னதான் கைவிட்டாரு பார்த்தா என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டை தானே அவருமே கைவிட்டுட்டாரு அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் பேசினதாங்க. இது வந்து அனுமன் பக்தர்கள் மற்றும் ஒரு தரப்புல இருந்து எல்லாருமே கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிறது படக்குழுவோட பிரச்சனை, அதுக்கு அனுமன் என்ன செய்வாரு, நீங்க ஹெட்டிங் வெளியிட்ட விழாவுக்கு முன்னாடி வர்றப்பே ஒரு ட்ரையல் பேஸ்ல அதை ரன் பண்ணி பார்த்துருக்கலாம், அது உங்களோட தவறு. இல்ல கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நீங்க என்ஷோர் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கான பிரச்சனையே இருக்காது. உங்களோட சைடு வந்து இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு
அனுமன் மேல பணியை தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம்? அவங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் ரைஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட சைடுல தவறுகளை வச்சுக்கிட்டு அனுமன், அதாவது இறைவனாகிய அனுமன் வந்து இதுக்கு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புல இருந்து கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு இருக்கு. இதுக்கு ராஜமௌலிக்கு ஆதரவாகவும் ஒரு பக்கம் வந்து மெஜாரிட்டி இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல அவர் பேசுறதுல வந்து பெரிய பாயிண்ட் எது இல்ல அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான மக்கள் வந்து ராஜமௌலிக்கு ஆதரவா பேசி இருந்தாலும் ஒரு தரப்புல இருந்து, அதாவது சொல்லியிருந்தல, அதாவது ஆப்போசிட் தரப்பு, அவங்களோட மெஜாரிட்டி தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால பல இடத்துல சர்ச்சைக்கு உள்ளாயிடுச்சு இந்த ஸ்பீச் ஆனது. அதனால கண்டிப்பா அவர் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இல்ல எங்களோட காட், அதாவது எங்களோட கடவுள் அனுமனை வந்து அவதூறா பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல தரப்புல இருந்து பல விதமான கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க. அவர் வந்து பேசியது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கிறதுனால தான் படத்தோட டீசர் வந்து எந்த லெவலுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து டீப்பா போனதோ இல்லையோ தெரியல. ஆனா இவர் இந்த பேசின இந்த தலைப்பு வெளியீட்டு விழா வந்து ஃபுல்லாவே வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, RRR கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்ச ஒரு மூவி, ஆஸ்கருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மூவி. அந்த நாட்டு பாடல் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்டு வென்றிருந்தது. அந்த அளவுக்கு வெற்றி இயக்குனர் இந்த சின்ன ஒரு வேர்டு அந்த இடத்துல பதிவு செஞ்சதுனால எவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அவர் பேசுனது கரெக்டா இல்ல தவறா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்த்தரப்பு கூறியது போல தொழில்நுட்ப கோளாறு உங்க சைடு வச்சுக்கிட்டு ஏன் இறைவன் மேல பழி போடுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இவர் சொல்றதுக்கு நீங்க ஆதரவா என்ன தெரிவிக்கிறீங்க? ரெண்டு சைடுமே போத் ஆர் ஈவன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான நியூஸ்க்கு நம்மளோட சேனலை எப்பொழுதுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிபிகேஷன் வரும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க.